அங்கேருந்து எழுந்துச்சு. ஆனால் அந்த ஜோதி தெரியலை. அப்புறம் வெளியில் வந்த பிறகு அந்த ஸ்தலம் இருக்கிறதுல பள்ளி உருவத்தில், ஆனால் அந்த பள்ளி வித்தியாசமாகவும் இருந்தது. கண் அப்படியே சிறப்பு கலரில் இருந்தது இல்லையா, அது பார்த்தது என்ன அப்படிங்கிறது அந்த இது வீட்டில் பார்த்து சிவபெருமான் வந்து சாமியாக இது பண்ணது. சிவபெருமான் காளியம்மன் அப்படின்னு சொல்லி 3 சாமி வந்தது மாதிரி இருக்குது. நானே ஆடி நானே அவங்க இந்த இவங்களை வந்து நான் ஆக்கிரமிக்க வரும்போது இங்கேயே ஒரு நாள் சிவராத்திரிக்கு இருந்தது. அப்படி இருந்ததுக்கு நான் அந்த சாமியெல்லாம் வர வேண்டாம், நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அங்கே போய் கால்வலி ரொம்ப இதாக இருந்ததுனால அங்கே வந்து சாமி வந்ததுங்க. நான் இவங்களை வந்து ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க வந்து தடுக்கிறாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த பொண்ணு வந்து அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சிவபெருமான் அந்த இது சொன்ன மாதிரி நானே சொன்னேன். அங்கே நடந்தது கோயில் வந்து அங்கே உத்தரவாசம் நடந்த விஷயம், வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அகத்தியமாட்ட எங்கும் காணா அளவில்லா ஆற்றல் கொண்டு இப்பிரபஞ்சமதிலே கலியுகம் தனிலே காண்கின்ற காட்சியெல்லாம் வினைவாகவும் அதுவே துயில் கொள்ளச் செல்கின்ற பொழுது வருகின்ற அத்தகைய சொப்பன நிலைகளிலும் காண்கின்ற அற்புதமான காட்சி ஆற்றல் அபரிமிதமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச மகா சபையின் தொடர்பு கொண்டு அமர்ந்திருக்கின்ற யாவருக்கும் இதுபோன்ற காட்சிகள் அகத்தியன் யாம் பல சச்சங்கங்களில் தெரிவிக்கின்றவாறு ஆற்றலாக அனைவருக்கும் வருகின்ற அற்புத தெய்வீக காட்சிகளை உணர்ந்து கொண்டு அதனை அனுபவித்து அதில் காண்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை உணர்ச்சி புரிதலின் மூலமாக அதனை தெய்வீக நிலை என்று அறிந்து கொண்டு அதிகாரம் அதிலிருந்து வருகின்ற விடைகளை தெரிந்து கொள்ள ஆர்வமோடு வருகின்ற சீடர்களே அகத்தியம் யாம் தெரிவிக்கின்றோம். எங்கும் காணா நிலை என்று சித்தர்கள் எல்லாம் உரையாடிக் கொண்டிருக்கின்ற ஆசிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் அகத்தியம் யாம் உரைக்கின்றோம். உணர்தல் புரிதல் தெளிதல் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை எட்டுகின்ற உச்சபட்ச நிலைதலிலே தனக்குள் இருக்கக்கூடிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அதிர்வானது பிரபஞ்ச மகா சபையிலே குடிகொண்டுள்ள அற்புதமான அத்தகைய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத பேழை அதனை தாங்கி இருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத சபை ஆசானை தாங்கி இருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் ஆதி சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான அத்தகைய அதிர்வுகள், அதன் காட்சிகள், அதன் உணர்வுகள் வருவது என்பது ஆச்சரியப்படுகின்ற நிலைகள் அல்ல சீடர்களே. இது போன்ற காட்சிகள் அல்ல, இதையும் பெரிதுபடுத்துகின்ற அளவிற்கு அற்புதமான அருட்பெரும் காட்சிகள் எல்லாம் இனிவரும் காலங்களில் தென்படும். அவரவர்களுக்குள் உள்நுழைந்து ஆதி சிவசூட்சம நூல் அதிர்வுகளை ஏற்படுத்தி அவர்களுக்குள் இருந்து அவர்கள் கொடுக்கின்ற வினாவிற்கு அவர்களே விடைகள் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு அசரீரி போன்ற அற்புதமான ஒளிகளும் அவர்கள் மேல் வந்து விழும், அவர்கள் செவிகளில் வந்து எழும் என்று அகத்தியன் நாம் தெரிவிக்கின்றோம் சீடர்களே. அற்புதமான இது போன்ற காட்சிகள் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று அமர்கின்ற பொழுதும் தரிசனங்கள் புரிகின்ற பொழுதும் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான தோற்றமும் இங்கு ஒலிக்கின்ற சங்கின் நாதங்களும் இங்கு எரிகின்ற அணையா ஜோதிகளுடைய ஜோதி வடிவமாய் தெரிகின்ற காட்சிகளாகும் அனைத்தும் தவம் இருக்கின்ற பொழுது தியானத்தில் அமர்கின்ற பொழுது நீர் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் வேறு ஒரு ஆற்றல் தவம் இருக்க வருகின்ற அத்தகைய காரணங்களால் உமையெழுப்பி உமக்கு கொடுத்த தரிசனத்தின் நிலைப்பாட்டினை நிறுத்திக் கொள்வதற்காக எழுப்பப்படுகின்ற உணர்த்தப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களாகும் அதிர்வுகள் என்பது என்று அகத்தியல் யாம் உரைப்பு அற்புதமாய் அனைத்து ஆற்றல்களும் ஒரு சேர கொண்ட பிரபஞ்ச மகா சிவ சபைகளில் இருந்து எத்தகைய ஆற்றலும் அவரவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு இணங்க குலதெய்வ ஆற்றல்களுக்கு இணங்க அவர்களுக்குள் இருக்கும் தெய்வீக
ஆன்மீக அதிர்வுகளுக்கு இணங்க அவர்களுக்கு ஆற்றுதல் காட்சி கொடுக்கும் என்றும் அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம் சீடர்களே. அற்புதமான இது போன்ற காட்சிகள் மிக அபரிமிதமாக வரக்கூடிய காலங்கள், ஞான நிலை காலங்கள் எல்லாம் அடையக்கூடிய நிலைகளை எட்டுகின்ற பிரபஞ்ச மகா சபையும் சீடர்கள் யாவரும் என்றும் அகத்தியன் யாம் தெரிவித்து அற்புதமான இது போன்ற காட்சிகள் என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதிலின்று வருகின்ற ஆற்றல்களை தெரிந்து கொண்டு நான் தனக்குள் தெரிகின்ற மானிட ரூபங்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குரிய நாமங்களை அறிந்து அந்நாமத்திற்குரிய தெய்வீக ஆற்றல் எதுவென்று அறிந்து கொண்டு அத்தகைய ஆற்றல் நம்மை வந்து துணை சூழ்ந்து அற்புதமான ஆக்கிரமிப்பு நிலைகளை மேற்கொண்டது என்கின்ற ஆற்றலினை உணர்ந்து கொள்ள நாம் சீடர்களுக்கு அனுக்கிரக நல்லாசிகளை அகத்தியன் நாம் சச்சங்க பெருவிழாவின் ஆசிகளாய் முழுவதி நன்னாரின் ஆசிகளாய் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்.